ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பால் பாயாசம் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை ஊற போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த வேக வச்ச தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா 250 ml காய்ச்சின பாலை ஊற்றியாச்சு. இந்த பால் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க சேமியா, இது வந்து 100 கிராமு சேமியாவை வறுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா 100 கிராம் சேமியாவுக்கு வந்து 50 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கணும். இது கூட போட்டு நல்லா வேக விடுங்க. சேமியா வந்து ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து ஒரு 5 ஏலக்காய் வந்து நான் நசுக்கி அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்து நல்லா ஒரு கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 250 ml வந்து காய்ச்சின பாலை ஊற்றிக்குங்க. அப்போ தான் நம்ம மதியம் சாப்பிட்டா கூட கெட்டி இல்லாமல் கரெக்டாக இருக்கும். எப்போ சாப்பிட்டாலுமே அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பாப்பா அன்றைக்கி அவங்க ஸ்கூலில் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கா. தேங்க்யூ.